நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணத்தில் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அந்த டாபிக் திருப்பி நான் கொண்டு வரேன். என் சொந்த ஊர் நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தில் 2 வகையான சாப்பாடு மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒன்று 5 கறி பிரியாணிம்பாங்க. 5 வகை சாப்பாடு, சாரி. அதில் 5 வகையான கறி, கோழி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ப்ளஸ் ஸ்வீட். சாப்பிட்டு முடித்த பிறகு, காரமான ஐட்டம் சாப்பிட்ட பிறகு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரைஸை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க சார். ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. ஓ ஆமா, அந்த டேஸ்ட் மாறுறதுக்காக. டேஸ்ட் மாறுறதுக்காக. பார்த்தீங்கன்னா அந்த பந்தி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா காலில் மிதிப்படுறது எல்லாமே ரைஸாக தான் இருக்கும். அதே கன்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரியாணியும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இனிப்பு சுவையை மாற்றுறதுக்காக சோறை வச்சு அதை தொடச்சி அது ஒரு பெரிய குமியலாக பெரிய அளவுக்கு வீணடிக்கப்படுது. வேற எங்கே ரொம்ப அநியாயமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க உணவு வேஸ்டேஜ்? ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். உங்கள் வீட்டு கல்யாணம் 1000 பேர் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, 1100 பேர் வந்துட்டாங்க, 100 பேர் சாப்பிடாம போனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மட்டும் யோசிங்க. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க வேஸ்ட் பண்ணீங்க. கல்யாணம் இஸ் ஒன்ஸ் இன் அ ஈவெண்ட் இன் அ லைஃப் டைம் ஒரு ஃபேமிலியில். அவங்க அந்த ஈவெண்ட்டில் 100 பேர் வந்து சாப்பிடாம போனால் அந்த கல்யாணத்தோட அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிங்க சார். இது வந்து நான் சொன்ன இன்சிடென்ட் வந்து தற்செயலாக நடக்குதில்லை சார். இது நாட் ஆக்சிடென்ட். எல்லா கல்யாணத்துலையும் இப்படி தான் நடக்குது சார். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ஒரு ஃபுட் அரேஞ்ச் பண்ண முடியாது மேரேஜில், நான் ஒத்துக்கிறேன் அதை. பட் ஆனால் அந்த ஃபுட்டு அவங்க வந்து பெரும்பாலும் சார் எல்லா கல்யாணத்திலும் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டணும், அதாவது அவங்களுடைய கௌரவத்தை காட்டணும், அவங்களுடைய இமேஜை காட்டணும். இதுதான் அவங்க முன்னாடி அவங்க தாட்டில் இருக்க தவிர அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை சார். இவ்வளோ வேஸ்ட் ஆகுமே, இவ்வளோ பண்ணுறோமே, இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்க, அது நின்று போனால் என்ன ஆல்டர்னேட் பண்ணணும் எதுவுமே தெரியாது சார். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று என்னன்னா ஆடம்பரமாக பண்ணணும், 4 பேர் சமுதாயத்தில் நம்மளை மதிக்கணும். இதை தவிர அவங்க மெயினில் வேறு எதுவுமே இல்லை சார். அது தப்பே இல்லையா சார்? அது ஏன் தப்பு சார்? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்க, ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, கல்யாணம் காசே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, அதை அப்படியே சேவிங் வச்சுட்டு வேறு ஏதாவது எனக்கு ஃபியூச்சர் யூஸ் பண்ணலாம் நான் நினச்சேன். பட் நான் என் ஒய்ஃப் வந்து இஸ் அ சிங்கிள் டாட்டர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், ஒரே ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கு ஒரு 20-30 இயர்ஸ் கனவு இருக்கும்ல, என் பொண்ணு கல்யாணம் திருப்பி நடத்தணும்னு. நான் எப்படி போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது? அவங்களோட பர்சனல் இஷ்யூ சார். நான் ஒன்று சிம்பிளாக சொல்லிடுறேன் சார். அதாவது உணவை வேஸ்ட் பண்றவங்க வந்து ஒரு ரியலி இந்தியன் சிட்டிசனா இருக்க முடியாது சார். ஓகே சார், டெஃபினட்டா கிடையாது. யாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஓகே சார், நீங்க டெஃபினட்டா கிடையாது. யூ ஆர் நாட் இந்தியன் சிட்டிசன். பதில் இல்லனா உடனே இந்தியன் சிட்டிசனே இல்லன்னு பாஸ்போர்ட்லாம் பறிமுதல் பண்ணாதீங்க சார். அது இல்ல சார், நான் வேஸ்ட் பண்ண விரும்பல சார். இல்லங்க சார், நான் சொல்றேன். ரொம்ப அஃபென்சிவ் டேர்ம் சார் இது. பாவம் நீங்க எல்லாம் சொல்றீங்க நீ ஒரு இந்தியன் சிட்டிசன். வெயிட் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு பேசுங்க, அவ்வளவுதான். நீ உடனே அவனை அதான் சொல்லலாம். எப்பவுமே நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, மெசேஜ் விட்டுருவோம், மெசஞ்சரை காட்டுன்னு காட்ட பார்ப்போம். அதுக்கு இல்ல சார், அதுக்கு ப்ளீஸ். இது ஒரு அஃபென்சிவ் டேர்ம் சார். நீங்க ரியாலிட்டியா உண்மையா அதுக்கு ஒரு பதில் சொல்ல முயற்சி பண்ணா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது கல்ல விட்டு எரியாகிறது வந்து தப்பு சார். அவர் வேஸ்ட் ஃபுட் வேஸ்ட்னு சொல்றாரு சார். ஃபுட்டு வாட்டரும் வேஸ்ட் பண்ண தப்பு சார். நீங்க எவ்வளவு நிமிஷம் குளிப்பீங்க சார்? 5 மினிட்ஸ். ஓகேவா? குளிக்கிறதுக்கு 1 மினிட் போதும் சார். அப்போ 4 மினிட்ஸ் நீங்க குளிக்கிறது வேஸ்ட் நான் சொல்ல முடியுமா? அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணாம வேற யாருக்காச்சும் கொடுக்கலாமே. தண்ணியை குடிக்க தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்களே. நீங்க 1 மினிட் குளிச்சுட்டு குளிக்காமே இருக்கலாமே. நம்ம எல்லாம் ஆடு மாடுலாம் குளிச்சுட்டா இருக்குது. அந்த தண்ணியே இல்லாத எவ்வளோ கிராமத்துக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாமே. அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். சார், அவர் மேலே நான் குற்றம் சொல்ல சார். ஆனால் அதுக்கு மீந்து பண்ண என்ன ஆல்டர்னேட் பண்ணணுன்ற எல்லா கல்யாண வீட்லேயும் ஒரு ஏற்பாடு பண்ணணும் சார். கண்டிப்பாக அது ரொம்ப தேவை சார். அது நல்ல பாயிண்ட், நான் ஒத்துக்கிறேன் சார். பட் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்குது சார். ஃபஸ்ட்டு அதில் போய் அவங்க இந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் நினைக்கிறது நெகட்டிவ் தாட் தானே. நான் இவ்வளோ சமைக்கிறேன், இவ்வளோ பேர் வராங்க, இட்ஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். 1000 பேர் வருவாங்கன்னா நான் ஏன் எக்ஸ்ட்ரா 100 பேர் போடுறேன்னா, திடீர்னு அவங்க சொந்தக்கார ஓகே பசங்களை கூட்டு வந்து 1100க்கு நான் சாப்பாடு போடுவேன் சார். அது ஒரு இடத்துல மட்டும் நடந்தா ஒத்துப்பேன் சார். எல்லா இடத்துலையும் நடக்கிறதா அது எவ்வளோ வேஸ்ட் ஆகும் சார். இல்லை சார், அதான் என்னுடைய ஆதங்கம் சார். வேற ஒன்று ஆதங்கம்லாம் சரி. அதை விட்டுவிட்டு நீங்களாம் மனுஷனான்னு திட்டினா அது நியாயமாக இருக்காது சார். அதாவது அவங்க ப்ரெஸ்டீஜ் பற்றி பேசுகிறாங்க சார். அதை வேஸ்ட் பண்ணுறதுல மட்டும் அவங்க ப்ரெஸ்டீஜ் பேச வேண்டாம். அந்த ஃபுட்டை மறுபடியும் இன்னொருத்தருக்கு எப்படி பாஸ் பண்ணுறாங்க அதுலேயும் அவங்களோட கௌரவம் ஷைன் பண்ணும் சார். அது ராஜகோபால், உங்களுக்கு அநியாயமாகப்பட்ட உணவு வீணடிப்பு சமீபத்தில் எது? எனக்கு இந்த உணவு சம்பவங்கள்ங்கிறத விட இந்த உணவை வீணடிக்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை வருது இல்லையா, ஒரு மனப்பாங்கு இருக்கு இல்லையா, அதுதான் அதிகமாக எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இது எனக்கு பிடிக்கல, இது சூடா இல்லை, இது என்னுடைய சாய்ஸுக்குள்ளே வரல, இந்த மனப்பாங்கு தான் மிகவும் அதிகமாக எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஓகே முத்துகிருஷ்ணன், உங்களுக்கு சமீபத்தில் எரிச்சல் ஊட்டிய உணவு வீணடிப்பது? எனக்கு பொதுவாக உணவை வீணடிக்கிற பழக்கம் இல்லை. அது ஏதோ ஃபேஷனாக இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம வளர்ப்பு அப்படி. உணவை வீணடிக்கக்கூடாது என்று தாத்தா பாட்டியும் அம்மா அப்பாவும்
பல வகையாக சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. வறுமையினால் இல்லை, அதை ஒரு கல்ச்சராகவே கல்ச்சராகவே நம்மக்கிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கருவேப்பிலை கூட அது உடலுக்கு நல்லது, அதனால தான் போடுறேன், அதையும் சாப்பிட்ருன்னு சொல்லி. அப்போ பொதுவாக உணவை வீணடிக்கக்கூடாது என்கிற ஒரு மைண்ட் செட் சிறுபிள்ளையிலிருந்தே எனக்கு உள்ளே வந்திருக்கு. அப்படி காஷியஸாக உணவை வீணடித்து விடக்கூடாது என்கிற நினைப்பு இருக்கக்கூடிய என்னையையும் வேறு சோஷியல் விஷயங்களுக்கு போகும்போது வீணடிக்க இந்த சமூகம் நிர்பந்திக்குது. நீயும் வீணடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு வீட்டில் நடந்த உரையாடலில் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மூத்த பொண்ணுக்கு 36ங்க, இப்போ இளையவனுக்கு வந்து 38ங்க, மகளுக்கு வைக்கும்போது 42ங்க அப்படின்னாங்க. எனக்கு இந்த எண்ணிக்கை புரியவே இல்லை. என்னென்னா இலையில் வைக்கக்கூடிய பண்டங்களினுடைய எண்ணிக்கை. அப்போ ஒரு ஹியூமன் கன்சம்ஷனுக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத ஒரு 48 போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இது ஒரு காமாடிட்டி பிஸ்னஸ் அல்லது இது ஒரு சந்தர்ப்பம். இன்னும் சொல்லப்போனால் திருமண வீடுகளை பற்றி நிறைய பேசினாங்க, இன்னைக்கு நிறைய கட்டுரைகள் இருக்குது. அது எதை பற்றி இருக்குன்னா இந்தியன் ஃபேட் வெட்டிங்ஸ் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் இன்னைக்கு நிறைய ஃபேட் வெட்டிங்ஸை பற்றி 48 ஐட்டம் சாப்பிடவே முடியாதுன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சும் எல்லாருக்குமே தெரியும், கல்யாண வீட்டுக்காரருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவ்வளோக்கு மேலே போட்டால் அது அப்படியே வெளியே தான் சார் கொட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு இலையை திட்டமிடுவது அப்படின்ற இந்த மனோபாவம் நமக்கு எங்கேருந்து வந்தது? இன்னைக்கு அவர் ஞாபகம் வச்சிருக்காரு, இது யாருடைய கல்யாணம், என்ன நடந்துன்னு. எத்தனையோ கல்யாணம் போயிருப்பார், மைக் இப்படி வச்சுக்கோங்க, இல்லை எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்பார் சார். ஆனால் இன்னைக்கு கூட அதை பேசுகிறாரு. ஈரோடுன்ற ஊரும் ஞாபகம் இருக்கு, 3 பொண்ணுக்கு எவ்வளோ செஞ்சாங்கன்றதும் ஞாபகம் இருக்கு. இந்த நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா, சாகர வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தும் சார். ஓகேங்களா? அதை வந்து யாருமே மறுக்க முடியாதுங்க. இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதை பற்றி பேசக்கூடியவங்க வந்து எத்தனை பேர் பெருமையாக பேசுகிறாங்களோ அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு டைம் பண்ண போகிறோம், அது வந்து நினைப்பு இருக்கிற மாதிரி மற்றவங்களாம் அவங்களுடைய சொந்தத்துலேயோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே பாராட்டும் பொழுது அதில் ஏற்படும் மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை பற்றி யோசிக்க தோணாது, அதில் எவ்வளோ வேஸ்ட் ஆகுதோ அது தோணாது. இதோடைய அடிப்படை நோக்கமே அதை 4 பேர் பேசணுங்கிறதா அப்படிங்கிறாரு. இல்லை, இதைத்தான் ராஜகோபாலும் குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், மனப்பாங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒரு திருமண வீட்டில் 2000 கிலோ உணவை கொட்டணும் அப்படின்றது எந்த சந்தோஷத்தை அந்த குடும்பத்தாருக்கும் அவங்க உரையாடலுக்கு அது பயன்பட போகுது என்று எனக்கு புரியவே இல்லை. எது இந்த உரையாடலில் எந்த சந்தோஷத்தை அவர்கள் பெறுகிறார்கள்? என்னுடைய வீட்டின் நிகழ்வு எல்லோராலும் பெருமையாக பேசப்பட வேண்டும் என்ற மனநிலை எனக்கு இருக்கிறது நியாயமானது. அப்படிங்கிறப்ப அங்கே உணவு வேஸ்ட் ஆகுது, என்ன பண்ணுறது சொல்றீங்கன்னு கேட்குறாரு அவர். இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் நம் நிலத்திற்கோ நம் ஊருக்கோ தொடர்ந்து நம்ம பண்பாட்டுக்குள்ளே இருந்த கலாச்சாரம் இல்லை. இது கடந்த 10-15 ஆண்டுகளுக்குள்ளான கலாச்சாரம் தான். இன்னொன்று, இது நகரம் சார்ந்த பெருநகரம் சார்ந்த கலாச்சாரம் தான். அதாவது அவர் சொல்கிற ரேஞ்ச் வந்து இப்போ டெல்லியில் வந்து 15 crores ருபீஸ்க்கு வெட்டிங் நடக்குது, 25 crores வெட்டிங் நடக்குது. அது 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 கரெக்ட் தான் அவர் சொல்கிறது. ரீசெண்டாக பிக்டப் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருக்கும், மேரேஜ்னா இப்படி ஒரு இலை போட்டுருவோம். இப்போ வந்து நாங்கள் அதை இனோவேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது புதிதாக வந்தது அப்படிங்கிற. ஆனால் கல்யாணமே 3 நாள் ஊர் அடைச்சி 4 நாள் ஊர் அடைச்சி கல்யாணம் பண்ண ஒரு கல்ச்சர் இங்கே இருந்திருக்கு தானே? அது இருந்திருக்கு. ஆனால் வந்து அவர் சொல்கிற மாதிரி இந்த இவ்வளோ சாப்பாடு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நம்ம அவர் சொன்ன மாதிரி வந்து சாப்பாடு கஷ்டப்பட்ட நாடு தான். நம்ம பஞ்சத்தில் வந்து இப்போ 1.5 கோடி மக்கள்லாம் செத்துருக்காங்க ஒரு 60 வருஷம் 65 வருஷம் முன்னாடியே. அந்த ஒரு நினைப்பு தான் வந்து நம்மள இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க, அப்பா 40 வெரைட்டி வச்சாம்ப்பா அப்படின்னா. ஏன்னா வந்து இது வந்து அவரோட தாத்தா வந்து ஒரு வெரைட்டி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாரு. இன்றைக்கி வந்து எனக்கு வசதி இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது. எனக்கு 60களில் வந்து என்கிட்ட பைசா இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த விருந்து வைக்கிற வசதி இல்லை. ஏன்னா ஃபுட் அவைலபிலிட்டி இல்லை, ரேஷனில் இருந்தது. உங்களுக்கு காஃபிலேருந்து உங்களுக்கு கோதுமைலேருந்து எல்லாமே ரேஷனில் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இருக்குது, என்கிட்ட பைசாவும் இருக்குது. இவர் சொன்ன மாதிரி பெருநகரங்கள் அந்த மாதிரி சொன்னார். ஏமா பெருநகரங்கள் இருக்குது, சிறுநகரங்களில் வசதி வரும்போது அவன் வைப்பான். அவர் சொன்ன ஊர் வந்து சிறுநகரம், 48 வெரைட்டி வச்சாங்கிறது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நகரங்களையும் வசதி வர வர அது மாறும். அடிப்படையில் அது சரி இல்லை. ஏன்னா 3 தலைமுறை 4 தலைமுறை பஞ்சத்திற்கு அப்புறம் தாண்டிட்டோம். இந்த கடந்த 3-4 தலைமுறைகளில் உணவை இந்த அளவிற்கு வீணடிக்கக்கூடிய அல்லது இந்த அளவுக்கு தின்று தீர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வரல. 5 தலைமுறைக்கு முன்னால் நடந்த பஞ்சத்துக்கு இன்னைய தலைமுறை தின்னு தீர்க்குங்கிற உளவியல் காரணம் முதல் வகை சரி இல்லை. இரண்டாவது ஒன்று இருக்கு, உணவின் மீதான நுகர்வு. இன்னைக்கு நுகர்வு வெறி ஆயாச்சு. நான் உபயோகிக்கணும், எனக்கு இது தேவை நினைக்கிறதா நுகர்வின் முதல் அடிப்படை. ஆனால் இன்றைக்கு இரண்டாவது அடிப்படை என்ன தெரியுமா? இந்த நுகர்வை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கணுங்கிறது. எல்லா நிறுவனங்களும் எல்லா பொருட்களும் அதை நோக்கித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தரமான பொருளை நான் கொடுக்குறேங்கிறத விட மற்றவர் பார்வையில் இந்த பொருளை உபயோகப்படுத்துகிற நீ என்னவாக இருக்க அதை சொல்றதுக்கு தான் எல்லாம் இன்னைக்கு முயற்சி பண்ணுறாங்க.
அந்த இடத்துல நாம உணவை கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்திட்டோம். வேஸ்ட் ஃபுட் கிடையாது நான் பேசிட்டு அது இருக்கிறது, டிஸ்போசபிள் ஃபுட். டிஸ்போசபிள் ஃபுட். நீங்க சாப்பிடாமலேயே அதை நான் வந்து வீணாக்குவேன்னு சொல்ற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் மிகவும் எரிச்சல் ஊட்டக்கூடிய மிக ஆபத்தான மனப்பாங்குன்னு மறுபடியும் சொல்றேன். நான் சொல்ற வர விஷயம் என்னன்னா வந்து ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாடிட்டியா எக்ஸஸ் ஆகிப்போச்சு. அந்த எக்ஸஸ் அப்படி ஆகும்போது நீங்கள் சொன்னீங்க அதே எக்ஸாம்பிள் தான். சட்டை வந்து என்கிட்ட இருக்குது, நான் போடுறேன். உங்கள் சட்டை கண்டிப்பாக வந்து ஒரு 1500 ரூபாய் இருக்கும், இல்லை 1200 ரூபாய் இருக்கும் நீங்கள் போட்டுருக்கிற சட்டை. நீங்கள் இதே வந்து ஒரு 200 ரூபாய்க்கு கூட நீங்கள் சட்டை போட்டுக்கலாம், 300 ரூபாய்க்கு கூட சட்டை போட்டுக்கலாம். நீங்கள் 1200 ரூபாய்க்கு நல்ல சட்டை போட்டு வரணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அதனால நீங்கள் போடுறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது.